இட்டாச்சி உச்சிகா அப்புறம் ஈரநேகர் இந்த ரெண்டு கேரக்டருமே அனிமிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச கேரக்டர்ஸ். அது ஏன்னா ரெண்டு பேரோட பாத்துமே டிஃபரெண்ட் டைப்ஸா இருக்கு. நம்ம ஈரநேகர் எடுத்துக்கிட்டோம்னா தன்னோட லவ்வர், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அலைஸ் இவங்களுக்காக மொத்த உலகத்தையுமே அழிக்க கிளம்பி இருக்கும். கொலசல் டைட்டன் ரம்பிளிங்ஸை இறக்கி மொத்த உலகத்துல முக்காவாசி அழிச்சிட்டானே சொல்லணும். நம்ம இட்டாச்சி பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா லீஃப் வில்லேஜுக்காக தன்னோட ஃபேமிலி அண்ட் கிளான் மெம்பர்ஸ் அவரே தான் கொண்டிருப்பாரு. குறிப்பா தன்னோட ஃபேமிலியை அவர் தான் கொண்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவா இருக்க வேண்டிய இடத்துல வில்லனா காட்டியிருப்பாங்க நம்ம இட்டாச்சி. இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே எத்தனை பேரை கொண்டு இருந்தாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா தான் நம்மளுக்கு தெரியும். இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே ரொம்ப ஃபேன் பேஸ் அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம மனசுல ஆழமாவும் பதிஞ்சிருப்பாங்க. அவங்க சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டி இருந்தீங்கன்னா நீங்க எந்த பாத்தை சூஸ் பண்ணுவீங்க? உங்க ஃபேமிலிக்காக உலகத்தை அழிப்பீங்களா இல்ல இந்த உலகத்துக்காக உங்க ஃபேமிலி அழிப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் தெரிஞ்சு என்ன கேட்டீங்கன்னா நான் அந்த அளவுக்குலாம் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. என்னோட ஃபேமிலிக்காக நான் இந்த உலகத்தை அழிக்கிறது கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். மாங்க வந்து ஃபுல் எபிசோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கோம். நாங்க எக்ஸ்பிளைன் பண்றது வந்து உங்க கையில தான் இருக்கு. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்களே கமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.